வணக்கம். கிராமத்தில் சொல்லுவாங்க, ஊருக்குத்தானே உபதேசம், உனக்கு எனக்குமான்னு. அது கிராமத்தில் இந்த நடைமுறை பேச்சு இருக்கும். இது உண்மை. இதே போல் நோய் வருவது உணர்வு வித்து உணவுண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சொல்லியிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உண்மைதான். உணவு வித்து உணர்வுல நோயினுடைய உடல் ஆற்றல், உடலுடைய உபாதைகளை ஏற்படுகின்றது. உபதேசம் தான் சொல்லியிருந்தேன். அதே உபதேசம் சொல்லப்பட்ட ஆள் அடின்னு மாட்டிக்கிட்டேன். எப்படின்னா, இதை எப்பொழுதும் ஒரே டயத்தில் சாப்பிடாதீங்க. இந்த இப்போ நான் சொல்ல போகிறத காலையில் இட்லியோட சுண்டல் சாப்பிட்டது இந்த ஆத்மா. வித்து 11 மணி போல் யதார்த்தமாக கடலை பருப்பு வித்து கருப்பட்டி சாப்பிட்டேன். அதையும் சாப்பிட்டது. திருப்பி உணவு அருந்திய பின் அருந்துவதற்கு முன்னாடி ஒரு 12 மணி போல் நினைக்கிறேன், பனங்கிழங்கு வித்து ஜீரணி இரண்டையுமே கலந்து சாப்பிட்டது. சரி, முடிஞ்சிருச்சு. நைட்டு உணவோட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நித்திரை கொள்ளும்போது என்ன ஆச்சு, வயிற்றினுடைய நிலையில் அப்படியே உப்பிசமாகிறது. நல்ல வேலை, ஏர் நல்லா பிரிந்தது. இதுதான் உணவு முறையில் அந்த உபாதை வருவது நிச்சயமாக உண்டு. ஏர் பிரிந்தது. ஏன் ரீசன் காரணம் ஏர் பிரிந்ததுன்னா, பால் சாப்பிடாதனால மல்லி வித்து சுக்கு கலந்து தான் டீ, அந்த இதை சுக்கு காப்பி சாப்பிடும் காலை 5 மணி மாலை. அதனால தான் ஏர் பிரிந்தது. அந்த ஏர் மட்டும் பிரியாமல் இருந்தால் நிலைமை வேறு, எதையே கொண்டு போய் நிப்பாட்டும். அதனால் உணவு தான் உண்மையாகவே பிரச்சனைக்கு காரணம். உணவும் உணர்வும், இதனாலும் உடல்நிலை பாதிப்பு கண்டிப்பாக வருகிறது. அதுதான் ஊருக்குத்தான உபதேசம், உனக்கு எனக்கு மாண்டு உபதேசம் சொல்லிட்டு தான் மாட்டியது, இந்த ஆன்மா மாட்டியது. அதனால் இந்த சொல்லப்பட்ட உணவுகளை ஒரே டயத்தில் உண்ண வேண்டாம். பயங்கரமான விளைவை உண்டாக்குது. உணவு தான் காரணம். எல்லா உடல் உபாதைக்கும் சரி, மன உபாதைக்கும் சரி, எல்லாத்துக்குமே மனது உபாதைக்கும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் உணவும் சேர்ந்து இருக்கிறது. உணவும் உணர்வும் தான் சேர்ந்து இருக்கு.